லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் எது பெஸ்ட்ங்க ஐயா? அரேஞ்ச் மேரேஜ் நல்லது. என்ன காரணம்? அப்பா அம்மா பார்த்து வைக்கிற பொண்ணும் பையனும் கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்க தான் போறாங்க. லவ் மேரேஜ் நிறைய பிரேக்கப் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது எங்களோட லைஃப்ல ரொம்ப பிரேக்கப் தான், எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. அரேஞ்ச் மேரேஜ் நல்லது. நீங்க நல்லா பாருங்க, அரேஞ்ச் மேரேஜ்ல அவ்வளோக்கா இல்ல, லவ் பண்ணவங்க தான் நிறைய பிரேக்கப் பண்ணிட்டாங்க. அரேஞ்ச் மேரேஜ்ல அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க சர்க்கிள் ஃபுல்லா விசாரிச்சு நம்மள எப்படி, மாப்பிள்ளை எப்படி இருக்கான், என்ன பண்றான், என்ன வேலை செய்யறான், எல்லாமே யோசிச்சு பண்ணி வைப்பாங்க. ஆனா இது அப்படி கிடையாது. நம்மளுக்கு பாக்குறோம், ஒரு வாரம் பேசுறோம், லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அவங்க குடும்பத்தை பத்தி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு விஷயம் இருக்கு, 1 lakh salary ஆகும், வந்து கார் ஓன் வீடு சொல்றாங்க. அப்படின்னு பார்க்கும்போது லவ் மேரேஜ் எவ்வளவு பெஸ்ட் இல்லை. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம லவ் பண்றாங்க, பிடிச்ச மாதிரி வாழ்றாங்க, இவங்களும் எர்ன் பண்றாங்க, அவங்களும் எர்ன் பண்றாங்க, ஒன்னா வளர்றாங்க. அப்படின்றது பெஸ்ட் இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட். ஏதாச்சும் பிரச்சனை கூட வீட்டுல இருந்து சால்வ் பண்ணுவாங்க. ஆமா, சால்வ் பண்ணி வைப்பாங்க. இப்போதைக்கு அது மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமா, 25 வருஷம் 20 வருஷம் வாழ்த்தி அவங்க பொண்ணு கொடுக்குறாங்க. அப்ப அவங்க பொண்ணு நல்லபடியா வாழ்றன்னு நினைப்பாங்க. அது தப்பு இல்லை. தப்பு இல்லதான் கேட்டா, நான் 25 வயசு பையனால அதெல்லாம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவன் காலேஜ் முடிக்கிறா, 21 தான் காலேஜ் முடிக்கிறா. அது முடியாது. ஃபேமிலியில கொஞ்சம் நம்மளுக்கு பேக்ரவுண்ட் இருக்கணும். பணக்கார பையனாத மாதிரி கல்யாணம் ஆக அப்படி நான் சொல்ல வரல. எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆகத்தானே செய்யுது. அந்தந்த இதுல இருக்கிறவங்களுக்கு கல்யாணம். ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்ட், நல்ல ஒரு பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னா என்னென்ன கேட்டகரி இருக்கு? அவங்க 2 பேருமே உண்மையா இருக்கணும். 2 பேருக்கும் 2 பேரும் உண்மையா இருக்கணும். அது இருந்தாவே. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபில்டர் பண்ணுவீங்கல்ல, இந்த குவாலிட்டி எல்லாம் வேணும், எல்லாம் வேணாம் அப்படின்னு என்ன பண்ணணும்? படிச்சிருக்கணும், நல்ல பையனா இருக்கணும், அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. கேரக்டர் வைஸ் இப்ப பசங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. பொண்ணுங்களே அப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. யாரையுமே 2 பேர்த்தையும் நம்புற மாதிரி இல்ல. அரேஞ்ச் மேரேஜ் பெற்றவங்களை பார்த்து கல்யாணம் பண்றது. ஓகே, லவ் மேரேஜ் ஏன் வேணான்றீங்க? லவ் எல்லாம் பிரேக்கப் ஏமாத்திடுவாங்க. ஆமா. ஓகே, லவ் மேரேஜ் பண்ணி நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கல்ல? யாரும் இல்லையே. யாருமே இல்லையா? நிஜமாதான் எனக்கு தெரிஞ்சவரே லவ் மேரேஜ் இல்லை, எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான்.